ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியா ஒரு மிகப்பெரிய அளவுல அர்மீனியா நாட்டிற்கு ஆயுத ஏற்றுமதி செய்வதற்கான ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. இந்த ஒப்பந்தத்தின் மூலமா அர்மீனியாவுக்கு ஆயுத ஏற்றுமதி செய்வது மட்டுமல்லாமல் துருக்கிக்கும் ஒரு சரியான பதிலடியை இந்தியா கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், பிரம்மோஸ் மிசைலோட எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் வெர்ஷனை இந்தியா டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த மிசைலோட கேப்பபிலிட்டி என்ன, பிரம்மோஸ் மிசைலோட எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் மிசைல் எப்போது தயாராகும், இந்தியா பிரம்மோஸ் மிசைலோட வேற என்ன வேரியண்ட டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது டிஃபென்ஸ் அப்டேட், இந்திய ராணுவம் தன்னுடைய ஃபயர் பவரை அதிகரிக்கிறதுக்கு மெக்கனைஸ்ட் ஆர்ட்டிலரி டிவிஷன்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியன் மெக்கனைஸ்ட் ஆர்ட்டிலரி டிவிஷன்ல என்னென்ன ஆயுதங்களை இணைக்க போறாங்க, அப்படி இணைப்பதன் மூலம் இந்திய ராணுவம் எப்படி வலிமை அடையும் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிடணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்தியாவிற்கு எப்படி பாகிஸ்தானுடன் எல்லை பிரச்சனை இருக்கோ அதே போன்று அர்மீனியாவுக்கு அசர்பைஜானுடன் எல்லை பிரச்சனை இருக்கு. சமீபத்துல 2020 வருடத்துல கூட அர்மீனியாவுக்கும் அசர்பைஜானுக்கும் நாகர்னோ கராப் அப்படிங்கிற இடம் சம்பந்தமா ஒரு யுத்தம் நடந்தது. இந்த யுத்தத்துல அசர்பைஜானுக்கு துருக்கி சப்போர்ட் பண்ணாங்க. அதிநவீன ட்ரோன்கள் மற்றும் ஆயுதங்களை அசர்பைஜானுக்கு சப்ளை செஞ்சாங்க. துருக்கியுடைய பைரக்டர் ட்ரோன்களை பயன்படுத்தி அர்மீனியாவுடைய டேங்குகளை அசர்பைஜான் தாக்கி அழிச்சாங்க. இதனால அர்மீனியா இந்த யுத்தத்துல தோத்துட்டாங்க. அர்மீனியா அசர்பைஜான் யுத்தத்தின் போது பாகிஸ்தானும் அசர்பைஜானுக்கு சப்போர்ட் செய்தாங்க. இந்த சூழ்நிலையில துருக்கி அதிபர் எர்டோகன் பாகிஸ்தானுக்கு ஆதரவா காஷ்மீர் விஷயத்தை ஒவ்வொரு வருடமும் யுஎன் ஜெனரல் அசெம்பிளில பேசுறாரு. இது இந்தியாவிற்கு கடுமையான கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு. அதனால பாகிஸ்தான் மற்றும் துருக்கியின் எதிரியான அர்மீனியா நாட்டுடனான தன் உறவை இந்தியா வலிமைப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. கடந்த 8 மாதங்கள்ல இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களை அர்மீனியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் 3 முறை சந்திச்சு பேசியிருக்காங்க. போன ஜூலை மாதம் அர்மீனியாவுடைய ராணுவ அதிகாரிகள் இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் வந்திருந்தாங்க. இந்த சுற்றுப்பயணத்தின் போது இந்தியா மற்றும் அர்மீனியா நாட்டிற்கு இடையிலான ராணுவ உறவை வலிமைப்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டது. அது மட்டும் இல்லாம இந்தியாவிடமிருந்து பெருமளவுல ஆயுதங்களை இறக்குமதி செய்வதற்கும் அர்மீனியா விருப்பம் தெரிவிச்சாங்க. இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் வந்திருந்த அர்மீனியா ராணுவ அதிகாரிகள் அதிநவீன மிசைல்ஸ் மற்றும் ட்ரோன் தங்களுக்கு அதிக அளவுல தேவைப்படுவதா சொல்லி இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில இந்தியா மற்றும் அர்மீனியாவுக்கு இடையே ஒரு மிகப்பெரிய டிஃபென்ஸ் டீல் கையெழுத்திடப்பட்டிருக்கு. அதாவது இந்தியா அர்மீனியாவிற்கு கிட்டத்தட்ட 2000 கோடிக்கு மேல ஆயுதங்களை விற்பனை செய்வதற்கு ஒப்பந்தம் கையெழுத்திட்டு இருக்காங்க. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இந்தியாவுடைய அதிநவீன மிசைல்கள், ரடார் சிஸ்டங்கள் போன்றவற்றை அர்மீனியாவுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு இந்தியா முன்வந்திருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்தியாவுடைய பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர் சிஸ்டங்களை கூட அர்மீனியாவுக்கு இந்தியா ஏற்றுமதி செய்றாங்க. இந்தியா ஆயுத ஏற்றுமதியை அதிகரிக்க முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அதற்கு இந்த ஒப்பந்தம் பெருமளவுல உதவி செய்யும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் மற்றும் துருக்கியுடைய எதிரி நாடான அர்மீனியாவுக்கு ஆயுதங்களை ஏற்றுமதி செய்வதன் மூலம் இந்தியா துருக்கி மற்றும் பாகிஸ்தானுக்கு ஒரு சரியான பதிலடியை கொடுத்திருக்காங்க. இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், 2001 வருடத்திலிருந்து உலகின் தலை சிறந்த சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைலா பிரம்மோஸ் மிசைல் இருந்து வருது. இதுவரைக்கும் இந்த மிசைல இன்டர்செப்ட் செய்யக்கூடிய எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் உருவாக்கப்படவில்லை. ஆனா தொடர்ந்து உலகின் தலை சிறந்த க்ரூஸ் மிசைலா இருக்கணும்னா அதை அப்டேட் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த வகையில இந்தியா பிரம்மோஸ் மிசைலோட கேப்பபிலிட்டியை அதிகரிப்பதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியா சமீப காலமா தன்னுடைய ஃபயர் பவரை அதிகரிப்பதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இதன் காரணமாகவும் பிரம்மோஸ் மிசைலோட கேப்பபிலிட்டிஸ்ல முன்னேற்றங்களை கொண்டு வருவதற்கு இந்தியா முடிவு செஞ்சிருக்காங்க. 2023 வருடத்துக்குள் பிரம்மோஸ் மிசைலோட எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் வெர்ஷனை பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் உருவாக்க திட்டமிட்டிருக்காங்க.
இந்த அதிநவீன பிரம்மோஸ் மிசைல்ஸ் மாக் 4.5 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்கும் வகையில வடிவமைக்கப்பட உள்ளது. அதாவது ஒலியின் வேகத்தை விட 4.5 மடங்கு வேகமா சென்று இலக்கை தாக்கும். தற்போது உள்ள பிரம்மோஸ் மிசைல்ஸ் மாக் 3.5 அப்படிங்கிற வேகத்துல சென்று இலக்கை தாக்கும். அடுத்து தற்போது உள்ள பிரம்மோஸ் மிசைல்கள் 450 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்கும் வகையில வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு. இப்போ இந்தியா உருவாக்க உள்ள பிரம்மோஸ் மிசைலோட எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் வெர்ஷன்னால 800 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். அது மட்டும் இல்லாம பிரம்மோஸ் மிசைலோட எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் வெர்ஷன் தவிர ஒரு அதிநவீன ஏர் லான்ச் பிரம்மோஸ் மிசைலையும் இந்தியா டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஏர் லான்ச் பிரம்மோஸ் மிசைலை பயன்படுத்தி தொலை தூரத்துல உள்ள அவாக்ஸ் விமானங்கள் மற்றும் ரீஃபியூலர் விமானங்களை தாக்கி அழிப்பதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இது தவிர பிரம்மோஸ் என்ஜி அப்படிங்கிற நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மிசைல இந்தியா டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த மிசைலும் ஒரு ஏர் லான்ச் பிரம்மோஸ் மிசைல் தான். பிரம்மோஸ் என்ஜி மிசைல் 1.5 டன் எடை கொண்டது. இந்த மிசைல இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள அனைத்து விதமான ஏர்கிராப்ட்ஸ்லையும் பயன்படுத்தும் வகையில உருவாக்க போறாங்க. குறிப்பா இந்த மிசைல் தேஜஸ் MK-1A விமானத்துல அதிக அளவுல பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த மிசைல்களை பயன்படுத்தி எதிரிகளின் எல்லைக்குள் செல்லாமல் நமது எல்லைக்குள் ஒரு ஸ்டாண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ்ல இருந்து கொண்டு எதிரிகளின் இலக்கு மீது துல்லியமான தாக்குதல்களை நடத்துவதுதான் இந்தியாவின் திட்டம். இது தவிர பிரம்மோஸ் 2K அப்படிங்கிற ஹைப்பர்சானிக் மிசைலையும் இந்தியா டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த மிசைல்னால மாக் 6 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். அதாவது இந்த மிசைல் ஒலியின் வேகத்தை விட 6 மடங்கு வேகமா சென்று இலக்கை தாக்கும். குக்கு எஃப்எம்ல பொன்னியின் செல்வன் நாவலோட ஆடியோ புக்கை நான் கேட்டேன். எனக்கு சரித்திர கதைகள் படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால சோழர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஆடியோ புக்கை நான் கேட்க ஆரம்பிச்சேன். உங்களுக்கு சோழ அரசர்களை பற்றி தெரிஞ்சுக்கிடணும்னா இந்த ஆடியோ புக்கை மிஸ் பண்ணாம கேளுங்க. பொன்னியின் செல்வன் நாவல இந்த ஆடியோ புக்ல ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இந்த ஆடியோ புக்ல 1000 வருடங்களுக்கு முன் இருந்த மக்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருந்துச்சு, சோழர்கள் எப்படி அரசாட்சி பண்ணாங்க, அந்த காலத்துல நடந்த போர்கள் அப்படின்னு பல விஷயங்கள் இந்த ஆடியோ புக்ல இருக்கு. உங்களுக்கு சோழ அரசர்களை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஆடியோ புக்கை மிஸ் பண்ணாம கேளுங்க. குக்கு எஃப்எம்ல நீங்க எந்த ஒரு வேலையும் செஞ்சுக்கிட்டு ஒரு பாட்டு கேட்கிற மாதிரி ஒரு புக்கை ஆடியோ ஃபார்மேட்ல கேட்டு முடிக்கலாம். குக்கு எஃப்எம் முழுக்க முழுக்க இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட ஒன் ஆஃப் த லீடிங் ஆடியோ புக் ஆப். குக்கு எஃப்எம்ல தமிழ், ஆங்கிலம் தவிர இந்தியாவின் பல்வேறு மொழிகள்ல ஆடியோ புக்ஸ் இருக்கு. தமிழ்ல மட்டும் கிட்டத்தட்ட 10,000 மணி நேரத்திற்கான கண்டென்ட் லைப்ரரி இருக்கு. ஒரு புக்கை வாங்கி நீங்க படிக்கணும்னா குறைஞ்சது 300 இருந்து 500 ரூபாய் வரைக்கும் செலவாகும். ஆனா குக்கு எஃப்எம் ஓட ஒரு வருட சப்ஸ்கிரிப்ஷனே 399 ரூபாய் தான். 399 ரூபாய்க்கு எக்கச்சக்கமான பிரபலமான புக்ஸோட புக் சமரி மற்றும் ஆடியோ புக்ஸ கொடுக்கறாங்க. இதுல நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு ஆஃபர் இருக்கு. கண்ணன் 50 அப்படிங்கிற ப்ரோமோ கோட யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 399 ரூபாயில 50% டிஸ்கவுண்ட் பண்ணி வெறும் 199 ரூபீஸ்ல ஒரு வருடத்துக்கு எல்லா ஆடியோ புக்ஸையும் நீங்க கேட்கலாம். இந்த ஆஃபர் முதல் 250 நபர்களுக்கு மட்டும்தான். இந்த சான்ஸை மிஸ் பண்ணிராதீங்க. உடனே குக்கு எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆப்போட லிங்க் மற்றும் ப்ரோமோ கோட நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். மூன்றாவது டிஃபென்ஸ் அப்டேட். இந்திய ராணுவத்துல பல வருடங்களா ஹவிட்ஸ்டர்ஸ் மற்றும் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டங்கள் இணைக்கப்படாமல் இருந்தது. ஆனா இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் எல்லையில் பிரச்சனை ஏற்பட்டவுடன் அதிநவீன ஹவிட்ஸ்டர்ஸ் மற்றும் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டங்களை இந்திய படையில் இணைக்கும் பணி அதிவேகமா நடந்து வருது. சமீபத்துல டிஃபென்ஸ் அக்யூசேஷன் கவுன்சில் 100 K9 வஜ்ரா ஹவிட்ஸ்டர்களை வாங்குவதற்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இந்த ஹவிட்ஸ்டர்களை LNT நிறுவனம் இந்திய ராணுவத்திற்கு தயாரித்து கொடுக்க போறாங்க. கூடிய விரைவில் 100 K9 வஜ்ரா ஹவிட்சருக்கான ஆர்டர் LNT நிறுவனத்திடம் வழங்கப்பட உள்ளது. இது தவிர இந்திய ராணுவத்திற்கு கூடுதலா இன்னும் 100 K9 வஜ்ரா ஹவிட்சர்கள் தேவைப்படுது. அதற்கான ஆர்டரும் இன்னும் ஓரிரு வருடங்கள்ல LNT நிறுவனத்திற்கு வழங்கப்படும். முதல்ல இந்த K9 வஜ்ரா ஹவிட்சர்கள் ராஜஸ்தான் போன்ற பாலைவன பகுதிகளில் பயன்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது. ஆனா 2020 வருடம் கல்வான் வேலியில பிரச்சனை ஏற்பட்டவுடன் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில இந்தியா தன்னுடைய
தன்னுடைய ஃபயர் பவரை அதிகரிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இதனை தொடர்ந்து ராஜஸ்தான் மாநிலத்துல டிப்ளாய் செஞ்சிருந்த K9 வஜ்ரா ஹவிட்சர்களை கொண்டு லடாக்ல சோதனைகள் நடத்தப்பட்டது. இந்த சோதனையில இந்த ஹவிட்சர்கள் சிறப்பா செயல்பட்டதனால லடாக் பகுதியில அதிக அளவுல K9 வஜ்ரா ஹவிட்சர்கள் இப்போ டிப்ளாய் செய்யப்பட்டிருக்கு. ராஜஸ்தான் போன்ற பாலைவன பகுதிகளில் பயன்படுத்துவதற்காக வடிவமைக்கப்பட்ட K9 வஜ்ரா ஹவிட்சர்களை லடாக் போன்ற குளிரான இடங்கள்ல இயக்குவதற்கு சில முக்கியமான மாற்றங்களை L&T நிறுவனம் செஞ்சாங்க. அதுல குறிப்பா விண்டரைசேஷன் கிட் அப்படிங்கிற ஒரு கிட்ட தயாரித்து கொடுத்தாங்க. இந்த கிட்ல குளிரான இடங்கள்ல இந்த ஹவிட்சர்களை பயன்படுத்துவதற்கு தேவையான 9 பாகங்கள் இருக்கும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சப்சீரோ டெம்பரேச்சர்ல உறைந்து போகாமல் இருக்கக்கூடிய லூப்ரிகன்ட்ஸ் இந்த கிட்ல இருக்கும். அடுத்து 300 சாரங் கன் சிஸ்டங்கள் மற்றும் 18 தனுஷ் ஆர்ட்லரிகளை இந்தியா தன் படையில் இணைக்க திட்டமிட்டிருக்காங்க. இது தவிர உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்டு வரும் அதிநவீன AT-AGS கன் சிஸ்டங்களும் கூடிய விரைவில் இந்திய படையில் இணைக்கப்பட உள்ளது. இந்த அட்வான்ஸ்டு டவுட் ஆர்ட்லரி கன் சிஸ்டத்தை டாடா அட்வான்ஸ் சிஸ்டம் லிமிடெட் மற்றும் பாரத் ஃபோர்ஜ் நிறுவனம் உருவாக்கி வர்றாங்க. இந்த 2 நிறுவனங்களும் ஒவ்வொரு புரோட்டோடைப்புகளை உருவாக்கி இருக்காங்க. இந்த 2 புரோட்டோடைப்புகளுமே சிறப்பா செயல்பட்டு வருது. ஆனா எந்த புரோட்டோடைப் மிகவும் சிறப்பா செயல்படுதோ அதை இந்திய ராணுவம் செலக்ட் செய்வாங்க. இந்திய ராணுவத்துல 300க்கும் மேற்பட்ட 155mm சாரங் கன் சிஸ்டங்கள் பயன்பாட்டில் இருந்து வந்தது. ஆனா இந்த கன் சிஸ்டம் மிகவும் பழைய கன் சிஸ்டம். இதை அப்டேட் செய்வதற்கு 2020 இருந்து இந்தியா முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சாரங் கன் சிஸ்டம் தற்போதைய நிலையில் 36 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகளை தாக்கும் வகையில அப்டேட் செய்யப்பட்டிருக்கு. இந்திய ராணுவம் ஒவ்வொரு வருடமும் 2-3 ரெஜிமெண்ட் சாரங் கன் சிஸ்டங்களை இந்திய படையில் இணைக்க திட்டமிட்டிருக்காங்க. அடுத்து இந்தியா 18 தனுஷ் ஆர்ட்லரி கன் சிஸ்டங்களை இந்திய படையில் இணைக்க போறாங்க. இந்த கன்ஸ்னால 38 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். ஆயுதங்களை கண்டுபிடிக்கக்கூடிய வெப்பன் லொகேட்டிங் ரடார் சிஸ்டங்களை இந்திய படையில் இணைக்க போறாங்க. சர்வேலன்ஸ் மற்றும் ரெகானசன்ஸ் ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்வதற்கு அதிக அளவுல UAV-களை இந்திய படையில் இணைக்க இந்தியா முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. சமீபத்துல சில இந்திய தனியார் நிறுவனங்கள் சூசைட் ட்ரோன்ஸை வெற்றிகரமா உருவாக்கி இருக்காங்க. இந்த சிஸ்டங்களையும் இந்தியா அதிக அளவுல வாங்கி பயன்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. இந்த 3 விஷயங்களையும் இந்தியா தன்னுடைய ஃபயர் பவரை அதிகரிக்கிறதுக்கு செய்து வர்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.